வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிலையே சர்வவித்யானாம் ஸ்ரீதக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேயே ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्यामास्तेजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवामनसन्तुभिः यक्षेमदेवहितं यदायुः. स्वस्ति न इन्द्रो वृत्रश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु. ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு திரிபாத விபூதி மகாநாராயண உபனிஷத்தினுடைய 60வது மந்திர 60வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இந்த மந்திரத்தில் பூர்ண ஞானத்தை பற்றி பேசுது. நேற்று வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தாழ்வான வாழ்க்கை, இருண்ட வாழ்க்கை, குறைபாடுள்ள வாழ்க்கையிலேருந்து விடுதலை கிடையாது எங்களுக்கு. துக்காக்காரமாக அல்பஜனாக இருக்கோமே நாங்கள். எங்களுக்கு விடுதலை கிடையாதுன்னா விடுதலை இருக்குது. வேதாந்த சித்தாந்த ரகசியங்களை அறிய வேண்டும். வேதாந்த சித்தாந்த ரகசியங்களை யூடியூப்பில் அறிய முடியாது. சத்குருவை தேடி தரிசனம் செய்வாயாக. சத்குரு தரிசனத்தினால இந்த பாழ்பட்ட கேடுகட்ட சமுதாயத்தினுடைய ஹிருதயம் அழுகி போயிருக்கே, கெட்டு போயிருக்கே, துறவு இல்லை, ஞானம் இல்லை, உண்மையான பக்தியும் இல்லை, அந்த மூன்றும் பிறக்கும். குரு வந்தால் உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை தடைகளும் உடைச்செறியப்படும். சர்வசித்திகள் கிடைக்கும், சித்தியாகும். சர்வசித்திகள் சித்தியந்தே, 2 வார்த்தை வருது. சித்திகள் சித்தியந்தே, சித்திகள் சித்தியாகும். இறை தரிசனம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். இறுதியில் சப்போஸ் நான் என்ன குரு இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் ஒரு கல்பகோடி, இங்கே ஒரு கல்பங்கிறது 100 கோடி வருஷம், ஒரு பிரளயம். அது மாதிரி 100 கோடி கல்பம் என்ன முக்கியமே கிடையாதுன்னு அர்த்தம். அந்த வாய்ப்பை இழந்துடாத. அகங்காரத்தை விட்டுட்டு சம்ஹீதம் சொல்லக்கூடிய குருவை சென்றடைவாயாகன்னு சொல்ல குரு இப்போ உபதேசம் பண்ண போகிறாங்க. அதில் முதல் வாக்கியமே அருமையான வாக்கியம், மகா வாக்கியம். எழுதுங்க. பக்வ விஞ்ஞானாத் ஜீவன் முக்தி. அதாவது பூர்ண ஞானத்தால், பூரண பிரம்ம ஞானத்தால் முக்தி, ஜீவன் முக்தி. பூரண ஞானத்தால் ஜீவன் முக்தி, அதுதான் சர்வஜ்ய நிலை. அது பாருங்கள், நம்ம பேசுகிற ஒரு வாரமாக பேசின்னு இருக்கோம், இந்த மந்திரம் வருது பாருங்கள். நான் உங்களை சர்வஜ்ய நிலைக்கு உயர்த்துற வரைக்கும் 25 ஆண்டுகள் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்ததுக்கப்புறம் பக்குவஞான விஞ்ஞானா ஜீவன் முக்தி. இப்போ வேதம், ஸ்ரீ குமரன் வேதம் ஆரம்பிக்கும் போது பூரண பிரம்மஞான சுடர்னு என்ன அர்த்தம்? அங்கேயே முக்தி ஓப்பன் ஆகிடுது, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. முதல் வார்த்தையிலே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதிசயத்துலேயும் அதிசயமாக இருக்குது. அதுதான் இறைவன் வழி நடத்துகிறான்னு அர்த்தம். முருகப்பெருமான் நமக்கு குரு அப்படின்னு சொல்கிறதுல காரணம்லாம் இந்த மாதிரி அதிசயங்கள் பல நடந்துகிட்ருக்கு. 2000 ஆடியோக்கு அப்புறமா இந்த வாக்கியம் வருது. பக்வ ஞானாத் ஜீவன் முக்தி. பக்குவமான விஞ்ஞானம். என்ன பக்குவமான ஞானம்?
பூர்ணமான சர்வக்கிய நிலை. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சர்வக்கிய நிலை. நீங்கள் இந்த சர்வக்கிய நிலைங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு சில சூக்ஷ்மங்கள் இருக்குது. அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இறைவனை அடியேன் இதுவரைக்கும் இந்த 11,000 மந்திரங்களை அலசி ஆராய்ந்து தத்துவார்த்த நோக்கத்தோட அந்த பார்வையில் பார்த்து அனுபூதி செய்ததுக்கப்புறம் முருகப்பெருமானுக்குள்ள 6 தலைகள் மாதிரி 6 தத்துவங்கள் என்னுடைய சிந்தனைகளில் சதா ஓடிக்கிட்டே இருக்கு. தானாகவே மனனமாகுது, தானாகவே நிதித்தியாசனமாகுது. அந்த 6 வார்த்தைகள் தான். முதல்ல அறிவு, அன்பு, அமைதி, சித்தி, ஆனந்தம், புனிதம். இறைவனை அடியன் இப்படி தான் பார்க்குறேன். இவ்வளவு மந்திரங்களுக்கு முதல்ல எப்படி பார்த்தீங்க, முன்னாடி பரபிரம்மம் அவரே, நாம் தொண்டு செய்கிறோம். வேறு எதையும் சிந்திக்க மாட்டேன், வேறு எதையுமே வேறு ஒன்றையும் சிந்திக்க மாட்டேன். இது வேணும் அது வேணும் கூட கேட்க தோணாது. அடுத்தது என்ன, எந்த உற்சவம் வரும், எந்த விழா வரும், எதை எப்படி டெவலப் பண்ணலாம், யானை வாங்கலாமா, கஜ பூஜை பண்ணலாமா, குதிரை வாங்கலாமா, அஸ்வமேத யாகம் பண்ணலாமா, எல்லாம் இருக்குது. எனக்கு உள்ளே நிறைய இருக்குது. யாகங்களில் பல வெரைட்டி எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, அப்படியே தெரியும். அதெல்லாம் நடத்தணும் நம்ம கோயிலில். யாகத்தில் எத்தனை வெரைட்டி இருக்கோ, முருகனுக்கு பிரீத்தியான அத்தனை யாகமும் இங்கே நடத்தப்படணும். யாக குண்டத்தினுடைய அக்னி ஒரு நாளும் அணையக்கூடாது. அந்த புகை இங்கேருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு போய்கிட்டே இருக்கணும். ஷட்பாவத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடிய புகை. அது மாதிரி இங்கே அன்னதான அடுப்பும் அணையக்கூடாது. 3 வேளையும் உணவு அளிக்கணும். ஏழை பணக்காரன் இவன் எவன் சொல்லு பேச்சையும் கேட்க போகிறதில்ல. சந்தர்ப்பம் இருக்குது. 3 வேளையும் உணவளிக்கணும். அப்புறம் இருக்குது தேர், தெப்பக்குளம் எல்லாம் இருக்குது. நான் எப்போ முருகன் கைது போடுறாரோ போட்டோம், காத்துட்டுருக்கோம். அது மாதிரி தான் சிந்தனை தோணும் எப்போதும். இந்த அவ்வளோதான். இப்போ இந்த 11,000 மந்திரத்தில் ஒரு 1000 மந்திரம் கண்டிப்பாக பிரம்மத்தை பற்றி பேசுது இல்லையா, டைரெக்டாக பேசுது இல்லையா. அந்த 1000ல் அடியன் தொட்டது பூரணமாக உணர்ந்த வார்த்தை தான் இந்த அறிவு, அன்பு, அமைதி, ஆனந்தம், சித்தி. அறிவு, சித்தி, ஆனந்தம், புனிதம். 6 வந்துச்சா? முதல்ல அறிவு, 2வது அன்பு, 3வது அமைதி, 4வது சித்தி. எதுவும் தரித்திரத்தில் இருக்கக்கூடாது. ஆனந்தம். இப்போ இதில் என்ன சூக்ஷ்மன்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்வக்கிய நிலையை நீங்கள் தொட்டிங்கன்னா அடுத்து சர்வசித்தக, சர்வேஸ்வரக இதெல்லாம் வருது. அது மந்திரத்தில் ஆல்ரெடி இருக்குது, எல்லாமே இருக்கிறது தான். இப்போ இந்த சர்வக்கிய நிலையை நீங்கள் தொட்டுட்டால் ஒவ்வொரு புள்ளியில் ஒவ்வொரு இந்த 6 கதவும் திறக்குது. ஒரு புள்ளியில் சாந்தி நிரந்தரமாகுது, ஒரு புள்ளியில் சித்தி நிரந்தரமாகுது, ஒரு புள்ளியில் அமைதி நிரந்தரமாகுது, ஒரு புள்ளியில் ஆனந்தம் நிரந்தரமாகுது, ஒரு புள்ளியில் புனிதம் நிரந்தரமாகுது. 6 புள்ளி இருக்காஜி. 6 வரிசைப்படுத்தி சொல்கிறேனே தவிர 6ம் ஒரு புள்ளியில் தான் இருக்குது. அந்த ஒரு புள்ளி தான் சத்து. அதி சூக்ஷ்மம் இது. அந்த ஒரு புள்ளியை எந்த ஒன்றை அடைந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ அடைய முடியும். ஏன்னா ஒரு கத்திரிக்காவை அரிஞ்சால் நம்ம கத்திரிக்காவை மாற மாட்டோம், ஒரு வெண்டைக்காவை அரிஞ்சால் வெண்டைக்காவை மாற மாட்டோம். ஆனால் பிரம்மத்தை அறிந்தால் பிரம்மம் ஆகலாம். எவ்வளோ அதிசயம் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குற பொருளை எல்லாத்தையுமே அது இதுன்னு சொல்லுவோம். ஒரு பொருளை பார்த்தோம்னா அது இதுன்னு சொல்லுவோம். சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அது இதுன்னு சொல்லுவோம்.
ஒரு ஒரு கிளிப்பு, ஒரு வாட்சு, ஒரு பேனா, ஒரு பென்சில் எல்லாம் அது இதுன்னு சொல்கிறோம். ஆனால் எந்த பொருளை நீங்கள் பார்க்குறீங்களோ அது உங்கள்லேருந்து அது வேறானதுன்னு உங்களுக்கு தெரியுது, அதனால் அதுன்றீங்க. நானும் சொல்ல மாட்டீங்க இல்லையா? எந்த பொருளை பார்த்தாலும் அது இதுன்னு தான் சொல்லுவீங்க, அவங்க இவங்கன்னு சொல்லுவீங்க, ஏதோ ஒன்று சொல்லுவீங்களே தவிர நான்னு சொல்ல மாட்டீங்க. ஆனால் விவேகம் இல்லாததுனால, பிரம்மஞானம் இல்லாததுனால இந்த உடம்பை பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம்? நான் சொல்கிறோம். உடம்பை நம்ம பார்க்குறோம், உலகத்தில் பார்க்குற எல்லா பொருளையும் அது இதுன்னு சொல்ல தெரியுது. பார்க்குற பொருள்லாம் ஒன்றை விட்டு வேறானதுன்னு தெரியுது. தலைக்கு வலி வந்தால் தலைக்கு வலி, தலைவலி, அது உன்னுடைய வலி கிடையாது. அது காதுக்கு வந்தாலும், பல்லுக்கு வந்தாலும், கண்ணுக்கு வந்தாலும், காலுக்கு வந்தாலும் அந்தந்த உறுப்புக்கான பெயினை தவிர உனக்குள்ள பெயின் இல்லை. நீ அதோட கனெக்ஷன் வச்சுருக்கிறதுனால அதுக்கு உனக்கு பெயினாக உனக்கு என்ன. இப்போ இந்த என்ன இது இந்த மரத்து போகிறதுக்கு ஒரு ஊசி போடுவாங்களா, அது என்ன அனிஸ்தீசியா மாதிரி என்ன பண்ணுது? கட் பண்ணி விட்டுடுதா? அப்போ உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள உறவை கட் பண்ணி விட்டுடுதா? இந்த அனிஸ்தீசியா மருந்து உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள உறவை கட் பண்ணி விட்டுடுதில்ல. அதை நீ செயற்கையாக மருந்துனாலையும் மாத்திரையினாலையும் அதை கட் பண்ணாமல் அறிவாலையும் கட் பண்ண முடியும். அது ஒரு புள்ளியில் இருக்குது. அந்த புள்ளி தான் சத்து. சத்து சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்துக்களை சொல்கிறேன். இந்த ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். பகவத்கீதை 12:12 சாந்தி நிரந்தரம் பாயிண்ட்டை சொல்லுது. சாந்தி ஒரு இடத்துல இருக்குது, சித்தி ஒரு இடத்துல இருக்குது, ஆனந்தம் ஒரு இடத்துல இருக்குது, புனிதம் ஒரு இடத்துல இருக்குது, அறிவு ஒரு இடத்துல இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குது, ஒன்றாக இருக்குது. நீ வெளியில் இருக்க, அதனால் இது உனக்கு எதுவும் இல்லாமல் இருக்கு. எப்பயாவது தொடர்பு கொள்கிற அப்போ அது உனக்கு தெரியுது. இல்லை அது உனக்கு கொஞ்சோண்டு கதவை திறந்து ஒரு சின்னதாக ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி கொடுத்துட்டு போகுது. இப்போ குரு அப்படி இல்லை. குரு சர்வஜ்ய நிலை கொடுத்தா இந்த 6க்கும் 5க்கும் கீ வந்து இந்த சர்வஜ்ய நிலை தான். அதனால் சர்வஜ்ய நிலையை நீங்கள் விரைந்து அறியணும், அடையணும். இப்போ 3 விஷயம் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு பொருளை அறிந்தாலும் நாம் அதுவும் ஆக முடியாது. ஆனால் பிரம்மத்தை அறிந்தால் பிரம்மமாகலாம். அது மாதிரி எந்த ஒரு பொருளையும் அறியாமல் அடைய முடியாது. முக்கியமான பாயிண்ட் இது. ஒரு ஜடமான பொருளை உங்களுக்கு அதை பற்றி மெக்கானிசம் தெரிய வேண்டாம், ஆனால் அதோடைய யூசேஜ் அறிஞ்சு தான் வாங்கிட்டு வரீங்க. ஒரு யூசேஜும் கிடையாது, ஆனால் நான் அதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவீங்களா? அப்படி ஏதாவது ஒரு பொருள் இருக்கா? அப்போ யூசேஜ் தெரிஞ்சு தான் ஒரு பொருளை வாங்கிட்டு வரீங்க. அப்போ அறிஞ்சு தான் அடையிறீங்க. அது வெளியில் இருந்தால் நீங்கள் அடையலாம், உள்ளே இருக்கிறதுக்கு அறிஞ்சாலே போதும். புரியுதா? வேறொரு பொருளாக இருந்தால், அந்த பரம்பொருள் வேறொரு பொருளாக இருந்தால், வெளியில் இருந்தால் நீங்கள் அதை அடைய போகிறேன் அப்படிங்கிறதுக்கு இருக்குது. இங்கே அடைய போகிறதில்ல, ஒன்றை நீ அறிய போகிற. இப்போ இந்த 6 மகத்துவம் ஒரே பாயிண்டில் இருக்குங்கிறது யார் சொல்கிறது, எப்படி சொல்கிறது? இப்போ நான் சொல்கிறத மறுக்க முடியாது உங்களால். 6 ஒரு புள்ளியில் இருக்கா, 6 புள்ளியில் இருக்கா? நீ வேணால் உன்னுடைய தியான நிஷ்டை, ஞான நிஷ்டை, யோக நிஷ்டையினால் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக 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 ஒன்று ஒன்றா நீ அனுபவிக்கலாம். முதல்ல அறிவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கல்ல, அப்புறம் அமைதியை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. சிலர் அமைதி அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது ஒரு நிலையில் யோகமாயா, யோக சக்தி போக சக்தியாக மாறும். கேட்டதை கொடுக்கும், நினைச்சதை கொடுக்கும். கல்ப விருட்சம், காமதேனு, சிந்தாமணிங்கிற 3 தத்துவத்தை ஒரு பாயிண்ட் 5 சொல்லியிருக்கு. 3 தான் அடியன்னு சொன்னால் அது ஆல்ரெடி அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள். அது எல்லாருக்கும் அறிமுகமானது. ஒரு பாமரனுக்கும் காமதேனு, கல்பத்தரு அதெல்லாம் நம்ம கேட்டதை கொடுக்கும்னு நினைச்சது நடக்கும். அப்போ யோக சக்தி சித்தியாகுது ஒரு பாயிண்டில். அறிவுனால் அமைதி, அமைதிக்கு அப்புறம் சித்தி. அன்பு ஸ்வரூபம். உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் அன்பு தான், ஒன்று தான். அதனால் பகைமே இல்லை. அது அன்பு. இது எங்கே இருக்கு? எல்லாம் உங்களுக்குள்ளே தான் இருக்கு. அடுத்தது என்ன? சித்தி சொல்லியாச்சு. அடுத்தது
ஆனந்தம் உன்னுடைய ஸ்வரூபம். அடுத்தது என்ன? புனிதம், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற நிலை. இப்போ இதுதான் நீ இந்த உலகத்தில் அடைய முடியாத அதிசயம், சிகரம், உயர்வு. அதுக்கு மேலே இன்னொன்று கிடையாது. அந்த சிகரத்தை எப்போ அடையிறது? அந்த சிகரத்தை எப்போ அடையிறது? ஆ, இப்போ பண்ணனா எப்போ பண்ண போகிற? ஒரு பாயிண்ட்டு. அது எப்போ? ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, ஃபிஃப்த்தா? ஃபஸ்ட்டில் வைக்கணும். முன்னாடி நீ இதை செஞ்சால் நீ விளங்குவ, இதை செஞ்சால் நீ இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவ, இதை செஞ்சால் உன் துக்கம் நீங்கும், இதை செஞ்சால் உன்னுடைய பெயின் போகும்னு சொல்லும்போது ஆடியோ கேளுன்னு சொன்னோம். இப்போ மொத்த வாழ்க்கையினுடைய அச்சீவ்மெண்ட், இறுதி பொருள், அரிய பொருள், மகத்தான பொருள், அடைய முடியாத பொருள், அதை அடைவதற்கான வழிமுறைகளை குரு தான் சொல்லுவாங்க. எந்த புக்கிலையும் இது எழுதியிருக்காது, எந்த புக்கிலையும் எழுதியிருக்காது. ஆனால் உண்மையா இல்லையா? பேசுகிறது உண்மையா இல்லையா? அவ்வளோதான் பாயிண்ட்டு. எல்லா பிரம்ம ரகசியத்தையும் ஓப்பன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போல்லாம் அப்போ டே ஒன்லேருந்து அதில் நிறைய த்ரெட்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்மள்ட்ட வேலைக்கு ஆகாது, நம்மள்ட்ட செல்லுபடியாகாது. யார் நம்ம மேலே அம்பு ஏவுனாலும் நம்மளை தொடாது, யாருக்கும் அது தெரியாது. வந்து யூட்டர்ன் போட்டுரும். எவன் ஏவனானோ அவனுக்கே அது பாஞ்சிருக்கு. பலமுறை நான் பார்த்துருக்கேன். போட்டோம். இப்போ எந்த ஒன்றை நீ அறிந்தாலும் அது இதுன்னு சொல்கிற, பார்க்குற பொருளை அது இதுன்னு சொல்கிற, உடம்பை நான் சொல்கிற, அது அக்ஞானம். நீ அல்ல, உடம்பு அல்ல. எது வரைக்கும் இந்த உடம்பு நான் நினைக்கிறியோ அது வரைக்கும் உனக்கு துக்கம், குழப்பம், பதட்டம், காமம், குரோதம், பயம், பசி, குழப்பம், பதட்டம், எல்லாம் சம்சாரம். இது ஒரு அறிவு. இது பூர்ண அறிவில் இது ஒரு முக்கியமான அறிவு. ரெண்டாவது, அறிந்தால் அடையலாங்கிறது. வேறு எந்த பொருளையும் அறிந்தால் அடைய முடியாது. உன்னை அறிந்தால் நீ பிரம்மமாகலாம். ரெண்டாவது பாயிண்ட். அப்போது பக்வ விஞ்ஞானாத், இதுதாங்க பூரணமான ஞானம். புரியுதா? எந்த ஒன்று இறுதியானதோ, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லையோ, ஆனந்தத்துக்கு மேலே, புனிதத்துக்கு மேலே என்ன இருக்குது? வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இருக்கா? சான்ஸே இல்லை, இல்லவே இல்லை. அப்போ ஒரு புள்ளியில் அது இருக்குது. அது பேர் சத்துங்கிற இது இருக்குது. லொக்கேஷன் சகசிராரம்னு சொல்லியாச்சு. பூர்வ மத்தியம், சகசிராரம், ஹிருதயம் எல்லாம் ஒன்று தான். எங்கே தொட்டாலும் அது ஓப்பன் ஆகும். சொன்னான் இல்லையா? பூஜை, தியானம், ஜபம், பாத யாத்திரை, தர்மம், யாகம், அன்னதானம், குரு சேவா எல்லாம் அந்த உயிர் சக்தியை மேலே ஏற்றுறதுக்கான ஓங்காரம். ஆனால் எல்லாத்தினுடைய எல்லை பூர்வ மத்திய வரைக்கும் தான். ஞானம் ஒண்டி தான் சகசிராரம் ஏறுது. பார்த்தீங்களா? அறிவை அறிவால் வெல்கிறோம். புரியுதா? புரிஞ்சுங்க. அதனால் பக்வ விஞ்ஞானாத் ஜீவன் முக்தி எழுதிட்டிங்களா? பக்வ விஞ்ஞானாத் ஜீவன் முக்தி. அந்த மகா வாக்கியம் லைனில் எழுதுங்க. இடையில கொஞ்ச நாள் இதெல்லாம் மகா வாக்கியம் எதுவும் வரலை, அப்படியே நம்ம பேசிகிட்டே போகிறோம். இப்போ வந்திருக்கு. பக்வ விஞ்ஞானத்தினால ஜீவன் முக்தன் ஆகிறான். ததக சுப அசுப கர்மணி சர்வாணி சவாசனானி நஷ்யந்தி. ஒரு வந்தது பிற்பாடு எத்தனை நன்மைகள் பாருங்கள். நடமாடும் தெய்வம்னு திருமந்திரம் சொல்லும். குருவை நடமாடும் தெய்வம். நீ இறைவனுக்கு கொடுத்தா குருவுக்கு போகுமா போகாத சொல்ல முடியாது. குருவுக்கு கொடுத்தா கண்டிப்பாக இறைவனுக்கு போகும் அப்படின்னு தர்மச்சிந்தனையை தூண்டுறதுக்கு பல பல மந்திரங்கள் திருமந்திரத்தில் இருக்குது. இப்போ பக்வ விஞ்ஞானத்தை அந்த குரு கொடுக்குறாங்க.
சுப அசுப கர்மாணி, நல்லது கெட்டதுங்கிற இந்த கர்மங்கள் எல்லாம் இனிமேல் சர்வாணி வாசனானி எல்லாம் எரிந்து போகுது. நஷ்யந்தி அழிந்து போகின்றன. தத்தோ திருடத்தரோ சுத்த சாத்விக வாசனா குரு சாநித்தியம் இருக்கிறதுனால நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இன்னும் என்கிட்ட நான் உங்களுக்கு சிஷ்யன்னு சொல்லவோ கூட இல்லை. அவங்க நான் அவங்கள சிஷ்யனாக பார்க்கல. அவங்க எல்லோரும் ஆடியோ கேட்டுட்ருக்காங்களா என்னன்னு கூட எனக்கு பூர்ணமாக தெரியாது. ஆனால் பல பேர் சொல்கிறாங்க, எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் உங்களை தான் நான் நினைக்கிறேன், முக்கியமான பிரச்சனைகளெல்லாம் உங்களை தான் நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு பல பேர் இந்த சிரவண சிஷ்ய லிஸ்ட்டில் இருக்கிறவங்களும் சொல்கிறாங்க, சிஷ்ய லிஸ்ட்டில் இல்லாதவங்களும் சொல்கிறாங்க. இப்படி தான் முதல்ல உங்களுக்குள்ளே முருகன் இருக்காருன்னு ஆரம்ப காலத்தில் சொல்லும் போது நான் இதே மாதிரி தான் பொருட்படுத்த மாட்டேன். இப்போயும் அது பொருட்படுத்தலை. ஆனால் ஏதோ ஒரு ரீசன் அதுக்குள்ளே இருக்குது. ஏதோ ஒரு மறைமுகமான சூக்ஷ்மம் அதுக்குள்ளே இருக்குது. இல்லைன்னா அவங்களுக்கு தோணாது. பிரச்சனை வரும்போது, மனம் பதட்டமாக இருக்கும்போது, மனம் குழப்பமாக இருக்கும்போது, மனம் எதையோ நோக்கி பயப்படும் போது உங்களை தான் நினைக்கிறேன். இல்லை உங்கள் பேரையே சொல்கிறேன் அப்படின்னு என்னவோ ஆச்சா. கனவுல வரீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, கனவுல வரீங்க அப்படின்னு. சோ அவங்களாம் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணல. வேல் பூஜைக்கு ரெகுலர் கிடையாது, எனக்கே ஒரு நாள் வரேன். அதனால் இனிமேல் என்ன ஆகும்னா சுத்த சாத்விக வாசனா திருடத்தரும், நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். குரு சந்நிதியில் பக்தி அதிசய பவதி. இப்போ இந்த சமுதாயத்தில் பக்தி இல்லைன்னு வருத்தப்படுறீங்க, துறவு இல்லைன்னு வருத்தப்படுறீங்க. ஆமாம், இப்போ இந்த ட்ரெண்டு பாருங்களேன். நீங்கள் இந்த சிந்தனை, இந்த மந்திரம் இல்லைன்னா நம்ம இப்படி சிந்திக்க மாட்டோம். மக்களுடைய ட்ரெண்டு பாருங்கள், ஒரே ஆட்டம் பாட்டம் தான். ஒரு மகா கேவலமாக இருக்குது. அதாவது வேலை வெட்டி இல்லைன்னா ஏதோ பண்ணலாம், இதே நோக்கமாக இருக்காங்க. வீக்கெண்டுன்ட்டு இங்கே எந்திரம் மாதிரி செக்கு மாடு மாதிரி வேலையை செஞ்சுட்டு 18 மணி நேரம் 16 மணி நேரம் வேலையை செஞ்சுட்டு மொத்த எனர்ஜியும் அங்கே கொண்டு விடுறாங்க. அதில் தான் இந்த பப்பு கிளப்பு இதெல்லாம் ரொம்ப விஸ்வரூபம் எடுத்துடுச்சு. இதுதான் சரியான தருணம். இந்த பிரம்மஞானத்தை சமுதாயத்தில் பரப்புறதுக்கு இதுதான் தருணமாக நினைக்கிறேன், சரியான தருணமாக நினைக்கிறேன். அதனால் பக்தி அதிசய பவதி. இப்போ அவனுடைய பக்தி அதிகமாகும். பக்திங்கிறது சத்பாவனை, வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அகங்காரத்தை விட்டால் பக்தி. நல்ல எண்ணம் அகங்காரம் இல்லாமல் இருந்தால் அது பக்தி. நல்ல எண்ணம் அகங்காரம் இல்லாமல் இருந்தால் அது பக்தி. நல்ல எண்ணம் அறிவோடு இருந்தால் அது ஞானம். நல்ல எண்ணம் அன்போடு இருந்தால் அது பக்தி. நல்ல எண்ணம் அறிவோடு இருந்தால் அது ஞானம். எல்லாத்துலேயும் நல்ல எண்ணம் இருக்கும். நல்ல எண்ணம் தான் இறைவன். பக்தியோ அதிசய பவதி. பக்தி அதிசயன பக்தி அதிகரிப்பதனால நாராயணக சர்வமய, இந்த இறைவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். சர்வ அவஸ்தாசு, எல்லா நிலைகள்லையும் இருக்கிறான். ஜாகிரத ஸ்வப்ன சுசுப்தி துரிய நிலைகளில் இருக்கிறான். பிரவிபாதி நன்றாக விளங்குகிறார். சர்வாணி ஜகந்தி நாராயணமய, இந்த உலகத்தினுடைய எல்லா பொருட்களும் நாராயணனே. பிரவிபாந்தி இறைவனாக விளங்குகிறார். நாராயண வியதிரிக்தம் ந கிஞ்சித அஸ்தி, நாராயணனை தவிர வேறு எதுவும் இல்லை. ஏத்தது புத்தையா, இந்த உணர்வு விஹரத் உபாசக, ஒரு உபாசகன் சாதகன் பிரம்மத்தை தேடி ஸ்டார்ட் பண்ணி அகங்காரத்தை விட்டு குருவை சரணாகதி பண்ணி உபதேசம் பெற்ற பிற்பாடு இந்த மனநிலையில் தான் உலகை வலம் வருகிறான். எங்கும் இறைவனே இருக்கிறார், எல்லாம் இறைவனாக இருக்கிறது, எல்லா நிலைகளிலும் இறைவனே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி
நிரந்தர சமாதி பரம்பராதி நிரந்தர சமாதி பரம்பராபி ஜகதீஸ்வர ஆகாரோ சர்வத்திர சர்வாவஸ்தாசு பிரபவந்தி. தொடர்ந்து அவனுடைய அந்த வாழ்க்கை முறையானது சமாதி பரம்பரா அந்த ஆதியோட கனெக்ஷன்லேயே இருக்கிறான். சிரவண மனன நிதித்தியாசனத்திலேயே பக்தியும் ஞானமும் யோகமும்னு அவனுடைய வாழ்க்கை பாருங்கள். அது வரைக்கும் ஒரு வாரத்து வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தான், எப்பயோ போயிட்டு இருந்தான், வந்துட்டு இருந்தான், ஒரு என்னதானன்னு இருந்தான். இப்போ குரு வந்ததுக்கப்புறம் பக்தியும் ஞானமும் யோகமும் பரம்பரையாயிடுச்சு, ட்ரெடிஷ்னலாக கொண்டு வரான். ஜெகதீஸ்வர ஆகாரோ அவனுடைய வடிவமே மாறுது. ஜெகதீஸ்வர இறைவனுடைய வடிவம் சர்வத்திர சர்வ அவஸ்து எங்கும் எல்லா நிலைகளிலும் பிரவிபாந்தி நன்றாக விளங்குகிறது. அஸ்ய மகாபுருஷஸ்ய கொச்சித் ஈஸ்வர சாக்க இந்த இவனுக்கு மகாபுருஷர்களுடைய இறைவனுடைய தரிசனம் அப்பப்போ கிடைக்கிறது. அடிக்கடி மகா நல்லவர்களுடைய நட்பும் இறை தரிசனமும் அப்பப்போ கொச்சித்து ஈஸ்வரம் சாட்சாத் கௌரவ இறைநிலையை அப்பப்போ அவன் என்ன பண்ணுறான், தொடர்பில் இருக்கான், அனுபூதியிலேயே இருக்கான். தரிசனம் ஏற்படும் அப்பப்போ. தரிசனம் மகாபுருஷர்களுடைய இறைவனுடைய தரிசனம் இந்த முமுட்சுவுக்கு சாதகனுக்கு ஏற்படும். தியான பரம்பரா, ஞான பரம்பரா, யோக பரம்பரா, பக்தி பரம்பரா எல்லாம் ஒன்றுலே நிற்பாங்க. பக்தியில் இருக்கிறவன் அந்த பரம்பரையில் நிற்பான். ஒருத்தன் கனெக்ஷன் இல்லாமல் இருப்பான். இப்போ இங்கே பூரணமாகுது. இதுதான் பக்தியும் யோகமும் ஞானமும் தான் பூரண ஞான பூரண பக்குவ விஞ்ஞானம். பூரண ஞானம் பக்குவ விஞ்ஞானம் எல்லாம் ஒன்று தான். அந்த ட்ரெடிஷன் ஏற்படுகிறது. அஸ்ய தேக தியாக இச்சா யதா பவதி ததா வைகுண்டா பார்ஷதா. இப்போ இது சகுன உபனிஷதாக இருக்கிறதுனால, நாராயணனுங்கிற பேர் இருக்கிறதுனால இங்கே வைகுண்டங்கிற பேர் அடிக்கடி வரும். நீங்கள் வைகுண்டங்கிற வர இடத்துல எல்லாம் பிரம்மலோகம் அப்படின்னு வச்சுக்கணும். நாராயணங்கிற வர இடத்துல எல்லாம் பிரம்மம் அப்படின்னு வச்சுக்கணும். சகுனம் அவேத்தியான்னு ஏற்கனவே இதே உபநிஷத்தில் சொல்லியாச்சு. சகுனம் சண்டைக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. சகுனம் நிர்குணம் ஒன்றும் இல்லை. சகுனம் பக்தி யோகம், நிர்குணம் ஞான யோகம், வேறு ஒன்றும் இல்லை. புரியுதில்ல? பக்தியை கடந்து யோகத்தை கடந்து ஞானத்துக்கு போகணும். சகுனம் ஒரு நிலையில் உருவம் இருக்கே, யோகத்தில் உருவம் கிடையாது, ஞானத்துலேயும் உருவம் கிடையாது. புரியுதா? யோகத்தில் உருவம் இருந்தாலும் தாத்காலிகம், பக்தியில் உருவம் இருந்தாலும் தாத்காலிகம், ஞானத்தில் உருவம் இல்லை, உணர்வு தான். எது நிரந்தரம்? ஞானமே நிரந்தரம். அதனுடைய ஸ்வரூபம் சொல்லியாச்சு. அமைதி, ஆனந்தம், அன்பு, புனிதம், சித்தி, இதெல்லாம் அவருடைய 6 தத்துவம். சர்வேஸ்வர நிலையில் இந்த 6ம் வரும். சர்வஜ்ய நிலை வந்தால், சர்வசித்த வந்தால், சர்வஜன், சர்வசித்தக, சர்வேஸ்வரக, ஸ்ரீயம் ஜோதிகி, அனந்த சக்தி எல்லாம் வந்துடும். 5மே இந்த சர்வஜனால் சர்வஜன் எல்லா கதவையும் திறக்குது. 5 கதவை திறக்குது. அமைதி, ஆனந்தம், சித்தி, அன்பு, புனிதம். புரியுதா? புனிதம் மேலானது, எல்லாவற்றுக்கும் மேலானது. அதை அனுபூதி செய்ய முடியாது. அது ஆனந்த நிலையினுடைய சிகரம், ஒரு பரபகார்த்த நிலை. எல்லோரும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு நினைக்குது. அந்த செய்தி காதில் வாங்குதா? சந்தோஷம், நல்லா இருக்காங்க எல்லோரும். தமிழ்நாடு ஃபுல்லாக உபநிஷத்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜி அப்படின்னா எப்படி இருக்கும்? தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வேத கிராமமாக மாறிக்கிட்டு இருக்கு ஜி, வைதிக வாழ்க்கை பழைய வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டாங்க ஜி அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்போ அவங்களுக்கு தெரியுதா? மக்களுக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியுதா? முதல்ல வேகத்தை குறைக்கணும்னு தெரியுதா? என்ன காரணம்? எதையோ ஒன்று, எல்லா இடத்துலையும் ப்ரெஷர் அவனுக்கு, எல்லா இடத்துலையும் பாவம். இந்த ஃபுட்பால் கிரவுண்டில் உதைக்கப்படுற பால் மாதிரி அவன் என்ன ஆகுறான்?
இங்கே உதைச்சா அங்கே உதைச்சா அங்கே உதைச்சா பல பேர் உதைக்கிறான், 11 பேர் உதைக்கிறான். ஒரு நாளைக்கு 11 பேர்கிட்ட உத வாங்குறான் ஒரு சம்சாரி. இப்போ அஸ்ய தேக இந்த லோகத்தை எல்லாம் இது வர்ணிக்க போகுது இந்த மந்திரம். இனிமேல் வரக்கூடியது மேலே நம்ம உடம்பு விட்ட பிற்பாடு நம்ம எங்கெல்லாம் போகிறோம், இந்த உயிர் எப்படியெல்லாம் பயணம் செய்யுது, எத்தனை நிலைகளை கடந்து வருதுங்கிற விவரங்களை ஒரு வைஷ்ணவ பக்தனை வச்சுக்கிட்டு வைகுண்டத்தை வச்சுக்கிட்டு இது விவரம் விளக்கத்தை கொடுக்குது. அஸ்ய தேக தியாக இச்சா யதா பவதி. இந்த முமுட்சு இப்போ முக்தன் ஆயிட்டான் இல்லையா? பக்தனாக இருக்கிறவன் தொண்டனா மாதிரி சிஷ்யனா மாதிரி முக்தனாமாகி இப்போ அந்த இறைவனாக மாறுறான். அந்த நிலையில் அவன் எப்போ நினச்சாலும் உடம்பை விடலாம். ஆச்சரியம் பாருங்கள், அவன் சொல்லுது பாருங்கள், தேக தியாக இச்சா எதா. எப்போ அவனுக்கு தேகத்தை தியாகம் பண்ணலாம் விடலாம் நினைக்கிறானோ ததா அப்பொழுது வைகுண்ட பார்ஷதாக, வைகுண்டத்தினுடைய மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, நம்ம சிவகணம்னு சொல்லுவோம் சைவத்தில், சிவகணங்கள் வந்து அழைச்சிட்டு போவோன்னு சொல்கிற மாதிரி பெருமாள் கணங்கள்லாம் பார்ஷதுன்னு சொல்லுவாங்க. வைகுண்ட பார்ஷதாக சர்வே சமாயந்தி எல்லாம் ஒன்றா கூடுறாங்க இவர் அழைச்சிட்டு போகிறதுக்கு. சமாயந்தி தத்தோ பகவத் தியானபூர்வகம். இவன் நன்றாக தியானத்தை எல்லாம் தியானத்தில் நடக்குது. உட்காந்து தியானம் பண்ணுறான். இவன் உடம்பை தியாகம் பண்ணினதுலேருந்து இவனுடைய இறுதி நிலை வரைக்கும் எல்லாம் தியானத்திலே நடக்குது. புரியுதா? அதை வர்ணிக்கிறாரு மகாவிஷ்ணு, பிரம்மாவுக்கு வர்ணிக்கிறார். சர்வே சமாயந்தி ததா பகவத் தியானபூர்வகம், இறை தியானத்தில் இருக்கிறான். ஹிருதய கமலே விவசித்தம் ஆத்மானம், இருதய தாமரையில் இருக்கக்கூடிய ஆத்மானம் அந்தராத்மா. ஸ்வம் அந்தராத்மா அப்படியே சொல்லியாச்சு. அந்தராத்மா சஞ்சிந்தைய அதையே நினைக்கிறான். நினைக்கிறது யார்? சித்து. யாரை நினைக்குது? சத்தை நினைக்குது. ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்தராத்மா சத்தை நினைக்கு. சத்து சித்துனே வச்சுங்க, சத்து சித்துனே அது வச்சுங்க. அதுதான் நிரந்தரம், அதுதான் மெய்ப்பொருள், அதுதான் யூனிவர்சல் ட்ரூத்து. யாரும் அதை மறுக்க முடியாது. சிவனை மறுப்பாங்க, நம்ம பெருமாளை மறுப்பாங்க, மற்றதெல்லாம் நாமரூபத்தையெல்லாம் நாமரூபம்லாம் மித்துன்னு சொல்லியாச்சு. நாமரூபம் மித்துனா அப்புறம் இது மட்டும் மித்து கிடையாதுண்ணா எப்படி? அது போட்டோம். அதனால் சமாயந்தி தத்தோ பகவத் தியானபூர்வகம், தியானத்தில் ஹிருதய கமலத்தை அமர்ந்திருக்கக்கூடிய விவசித்தம் ஸ்திதியாகி இருக்கக்கூடிய ஆத்மானம் ஆத்மாவை ஸ்வமன் அந்தராத்மானம் அந்தராத்மாவை சம்சிந்தைய சம்சிந்த நன்றாக நிதித்தியாசனம் தியானத்தில் கவனிக்கிறது, நிதி தியானத்தில் அறியறது. இப்போ இறைவன்கிறது கவனிக்கிறது. இறைவனுக்குள்ளே என்னென்ன இருக்குது? அன்பு இருக்குது, அமைதி இருக்குது, ஆனந்தம் இருக்குது, புனிதம் இருக்குது, சித்தி இருக்குது, அறிவு இருக்குது. இது அவருடைய சொரூபம். இதை அறிஞ்சோம். அந்த அறிவை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இவ்வளோ வார்த்தைகளும் ஒரு வார்த்தை, 3 வார்த்தை, 5 வார்த்தை, 10 வார்த்தை, 100 வார்த்தை, 1000 வார்த்தைங்கிறதுலாம் டே ஒன்லேருந்து போயின்ட்டுருக்கு. கேட்டு பாருங்கள், எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அச்சிதானந்தர் ஒரு வார்த்தை தான் இந்த 1000 வார்த்தையே 11,000 டெவலப் ஆகிருக்கு. எப்படி தெரியும் உங்களுக்கு? யாராலும் சொல்ல முடியும், யாராலும் சொல்ல. முருகப்பெருமான் கருணையினால அது புரிஞ்சிச்சு. இதுவே அதிசயங்க. ஒரு வார்த்தைக்கு அப்புறம் இவ்வளோ வார்த்தைகள் வரலாம் சொல்லியிருக்கேன். 10 படிக்கட்டில் சொல்லியிருக்கேன். இறைவன் டே ஒன்னே சொல்லி 10 படிக்கட்டில்னு சொல்லியிருக்கேன். கேட்டுப்பாரு. மண்டபம் 16 கால் மண்டபம் தான் வாயில் வந்துச்சு. ஒருத்தர் 24ன்னாரு, ஒருத்தர் 4ன்னாரு, ஒருத்தர் 8ன்னாரு. கடைசியில் எல்லா இன்ஜினியரும் 3-4 இன்ஜினியர் எல்லாம் போட்டு மேப்பெல்லாம் போட்டு கடைசியில் 16 கால் மண்டபத்தில் வந்து நின்றுச்சு. பூர்த்தியாச்சு. கோவில் மண்டபம் சொல்கிறேன், ராஜகோபுரத்துக்கு அப்புறம் வர மண்டபம்.
சம்சிந்தைய நன்றாக சிந்தித்து இதான் நிதித்தியாசனம். அறியறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அறியறதுக்கும் நம்ம பிடிச்ச பொருளை பிடிச்ச விக்கிரகத்தை பார்க்குறதுக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு அறிவு ஆனந்தம் அது சூக்ஷ்மம் தானே, அது சூக்ஷ்மம் தானே. அதை வெளிப்படுத்துறது தான் படம். அந்த சூக்ஷ்மத்தான் இருக்கக்கூடிய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு தான் படம், விக்கிரகம், சன்னதி. புரியுதா? எதுக்கு முதல் பொருளோ அந்த பொருளை பற்றி பேசுகிறோம், எது ஆதியோ அதை பற்றி பேசுகிறோம். நீ ஆதி யோகின்னு வச்சிங்க, ஆதி சிவன் வச்சிங்க, ஆதி நாராயணன் வச்சு, அது உங்கள் இஷ்டம், நீங்கள் தயாரித்தது. மெய்ப்பொருள் என்ன, ஆதாரம் என்ன? இந்த நாம ரூபம்லாம் போயிடும். நாமம் கிடையாது, நிர்குணம்னு சொல்லியாச்சு, நிர்விசேஷம்னு சொல்லியாச்சு. அப்புறம் எங்கே நீங்கள் சகுனத்துக்கு இடமே கொடுக்காது. அது ஒப்புக்கு வச்சிருக்கு. பக்தி புரியணுங்கிறதுக்காக சகுனத்தில் 10 உபநிஷத்து, யோகத்துக்கு 10 உபநிஷத்து, பாக்கி எல்லா உபநிஷத்தும் ஞானம்தான். இப்படிதானே சொல்லுது மகா வாக்கியங்கள் எல்லாம். மகா வாக்கியம் இந்த 4 இருக்க, அதில் எங்கேயாவது நாம ரூபம் இருக்கா? சகுன பக்தி இருக்கா? அப்புறம் 4 மகா வாக்கியம் இல்லை, 400 மகா வாக்கியத்துலேயும் 400 மகா வாக்கியமும் இருக்கு. ஒன்றுத்துலேயும் சகுனம் இருக்காது, நாம ரூபம் இருக்காது. மித்துன்னு சொல்லிட்டு அதே வலியுறுத்துமா? இதெல்லாம் நம்ம கொள்கைக்காக வேணால் பேசிக்கலாம். நம்ம அதில் பிறந்திருக்கோம் வளர்ந்துருக்கோன்னு. உண்மையை உறக்க சொல்லணும், மெய்ப்பொருள் தான் ஜெயிக்கும். நீ உண்மையை உறக்க சொல்லாட்டினாலும் மெய்ப்பொருள் தான் ஜெயிக்கும். சத்தியமேவ ஜெயித்து. அதனால் இங்கே என்னாச்சுன்னு கேட்டால் சம்சிந்தைய நன்றாக, அது ஒரு ஆனந்தம் தெரியுமா? நீங்கள் அமைதினா என்ன, அன்புனா என்ன, ஆனந்தம்னா என்னங்கிற ஒரு வார்த்தை வந்து உங்களுக்குள்ளே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதில்ல, அதான் அனுபூதி. அனுபூதிக்கு எப்படிங்க விளக்கம்? இதாங்க விளக்கம். சொல்கிறது புரியுதா? சம்சிந்தைய சம்சிந்தைய சம்யக உபச்சாரைய, அந்த பரம்பொருளை நன்றாக செய்து, நன்றாக கற்பனையிலே உபச்சாரம்லாம் செய்து, அந்தராத்மாவுக்கு பூஜை, ஆந்தரிக பூஜை, அகபூஜை, பிரசன்னா, உபயம் பை பிரசன்னா. இவர் ஆந்தரிக பூஜைன்னாரு. வேதத்தில் வந்து நான் பாகிய தேவார்த்தனம் பெரிய டீட்டெயிலாக கொடுத்துச்சு. கடைசியில் அகபூஜை ஈஸியாக புரியுது. புற பூஜை கிடையாது. உங்களுக்கு இனிமேல் விசாரமும் தியானமும் தான். 2 விஷயந்தான், 2 வார்த்தை தான். இன்னும் 2 என்ஜின் வந்து பிராணாயாமமும் ஓங்காரமும் பேக் இன்ஜின். மெயின் இன்ஜின் வந்து விசாரமும் தியானமும் தான். ஃப்ரண்டில் ஓங்காரம், பேக்கில் பிராணாயாமம். 4 என்ஜின் படுத்தப்பட்ட ராக்கெட் எங்கே போகுது? பிரம்மலோகத்துக்கு போகுது. நீங்கள் அதை பயணிக்கிறீங்க. அப்போ நல்லா நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய விஷயம். பூர்ண பிரம்மஞானம்னு சொன்னால், ஞானத்துக்கு என்ன கொடுத்துருக்கேன்? அடியேன்னு அகம் பிரம்மாஸ்மி கொடுத்துருக்கேனே. அகம் பிரம்மாஸ்மிக்குள்ளே என்ன இருக்குது? பிரம்மா இருக்குது. பிரம்மாக்குள்ளே என்ன இருக்குது? பிரம்மாக்குள்ளே அறிவு இருக்குது, அன்பு இருக்குது, அமைதி இருக்குது, ஆனந்தம் இருக்குது, சித்தி இருக்குது, புனிதம் இருக்குது. இந்த சுபீக்ஷம்னு ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. சித்திக்கு பதிலாக சுபீக்ஷம்னு என் வாயில் வந்துக்கிட்டே இருக்குது. 2 ஒன்று தான். சுத்தியும் சுபீக்ஷமும் 2 ஒன்று. இதை நன்றாக சம்சிந்தைய, நன்றாக அறிந்து உணர்ந்து புரிந்து அனுபூதி செய்யணும். கற்பனை இல்லை, அந்த வார்த்தையினுடைய வேல்யூ புரிஞ்சுக்கணும். அதுதான் பூரண பக்குவம், இல்லை பூர்ண பிரம்மஞானம். அதனால முக்தி. இது புரியுதா? ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. சித்தியும் முக்தியும் ரொம்ப எளிமையாக பெறணும்னா இந்த 6 ஒரு புள்ளியில் இருக்கு. அந்த ஒன்றை நோக்கி எப்போ போய் நீ அதை எடுத்துக்கோ. இப்போ வந்து நீ ரோட்டில் ஏதோ தரித்திரத்தில் இருக்க, இந்த புள்ளியில் உங்கள் அப்பா சேமித்து வச்சுருக்கிற ஒரு ட்ரெஷரி இருக்குது. 6 குடோன் இருக்குப்பா, ஃபுல்லாக தங்கமும் வைரமும் வைடூரியமாக இருக்குது.
நீ எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துன்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்டு வந்து எனக்கு நேரம் இல்லை, இப்போ நான் பிச்சை எடுக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, நான் அந்த தெருவில் போய் பிச்சை எடுக்கணும், இந்த தெருவில் போய் பிச்சை எடுக்கணும், இங்கே நான் அழுவணும், இங்கே தவிக்கணும், இங்கே கையேந்தணும், இங்கே சாக்கடைக்கு பக்கத்தில் கொசுவில் படுத்து கிடக்கணும், இப்போ நேரம் இல்லை, நான் வரேன், ஒரு நாளைக்கு வராமலா போயிடுவேன் அப்படின்னு இருக்கான். இந்த பொக்கிஷத்து மேலேயே நடந்து போகிறான் வரான். அதுக்குள்ளே திறக்க மாட்டான் அந்த கதவை. யார் திறக்கப்பா? யார் திறப்பா? அவன் தான் திறக்கணும். கீ இங்கே இருக்குன்னு சொல்லியாச்சு, இதான் கீன்னு சொல்லியாச்சு, வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு என்ன கேடு? இப்படி தான் இருக்குது இப்போது. நேரம் இல்லை நேரம் இல்லைங்கிறான் முட்டா பையன். நான் நல்லா இருக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறான். எங்கன்னா எங்கேயோ ஓடுறான். எங்கடா ஓடுறான்னா அந்த கீ எடுக்கிறதுக்கு எங்கேயோ ஓடுறான். கீ இங்கே இருக்குடான்னு. ஏன்டா அங்கே ஓடுறான்? அங்கே தான் வெளிச்சமாக இருக்கு, அங்கே தான் எல்லோரும் ஓடுறான், நானும் அங்கே தான் ஓடுவேன். அவனுக்கு முன்னாடி ஓடணும். சொந்தக்காரன்லாம் ஓடி எடுத்துட்டான், நான் தான் எடுக்கலை. அதனால் ஓர் புள்ளியில் அமைதி நிரந்தரம், ஆனந்தம் நிரந்தரம், புனிதம் நிரந்தரம், சித்தி நிரந்தரம், அன்பு நிரந்தரம், அறிவு நிரந்தரம். அந்த ஒரு புள்ளி சத்து புரியறதுக்காக சொன்னோம்னா அதனுடைய ஹிருதயத்தில் இருக்கு, இல்லை புருவமத்தியில் இருக்கு, இல்லை சஹஸ்ராரத்தில், எங்கே வேணாலும் அந்த கீயை எடுத்துக்கலாம். 3 இடத்துல வச்சுருக்காரு சுவாமி. இதுதான் பூர்ண பிரம்மஞானம். இப்படி அவன் கற்பனையில் அந்த தியானத்தில் ஹம்சம் மந்திர உச்சாரன் சக அகம். நான் யாரை தேடி போகிறேனோ அது நான் தானே ஜபம். சோகம் உள்மூச்சு வெளிமூச்சு இருக்குல்ல, சக அகம் சக அகம் சக அகம், வெளிமூச்சு உள்மூச்சு, சக அகம் சக, அது நான் அது நான் அது நான். அது யார்? அதான் சத்து. நான் யார்? நான் தான் சித்து. ஹம்சம் மந்திர உச்சரன் சர்வாணி துவாராணி சம்யக் சம்யக் சம்யம் சம்யக். அந்த உச்சாரணத்தோடு எல்லா கதவுகளும், அதாவது புலன்களுடைய எல்லா கதவுகளும் ஒடுக்கி மனோ நிறுத்த. மனதுக்கு பல நிலைகள், அதில் நிறுத்தம்னு ஒரு நிலை இருக்கா, ஏகாகிர சித்தம் நிறுத்தம். அதாவது இந்த மனம் முதல்ல மூடனாக இருக்கும், அப்புறம் க்ஷிப்தமாக இருக்கும், அப்புறம் விக்ஷிப்தமாக இருக்கும், அப்புறம் ஏகாகிரமாக இருக்கும், அப்புறம் அனிருத்தம். நிறுத்தம் அனிருத்தம்னு சொன்னோம் இல்லையா? நிறுத்தம் பஸ் நிறுத்தம். நிறுத்தங்கிறது சம்ஸ்கிருத வார்த்தை, புரியுதா? நிறுத்தம்னா மனதை நிறுத்துறது, ஒரு புள்ளியில் அது நிற்கும், அதுதான் சத்து. எங்கே நிற்கும்? அங்கே ஒண்டி தான் நிற்கும், வேறு எங்கேயும் நிற்காது. இப்படி நிற்க இது இந்த மனம் ஏன் அப்படி இருக்குதுன்னு கேட்டால், இந்த சரீரத்தினுடைய அமைப்பு அப்படி இருக்குது. சரீரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சரீரம்னு சொன்னாலே ஒன்று வந்து அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், இன்னொன்று வந்து அழிஞ்சு போகும், அழிந்து போயிடும். இன்னொன்று 9 துளைகள்லேயும் அழுக்க வெளித்தள்ளிக்கிட்டே ஒழுகும், அழுக்கு ஒழுக்கிக்கிட்டே இருக்கும் சரீரம். இத்தனை அர்த்தம் இருக்குது. அழிந்து போகும், ஒழுகும், அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொருள் சத்தம்னு பேர். சத்தம்னா காயம், உள்ளே இருக்கிறத காயப்படாமல் இது காப்பாற்றுதான். உள்ளே இருக்கிறத பாதுகாக்கிறது. நீங்கள் எப்படி இந்த உடம்பை பார்க்குறேன்? நான் ஒரு ஆலயமாக பார்க்குறேன். ஏன்னா புனிதமான ஒன்று உள்ளே இருக்குன்னா இந்த உடம்பு எப்படி கிடச்சிருந்தாலும் இது ஒரு ஆலயமாக தான் அடியேன்னு பார்க்குறேன். அளவான சாப்பாடு, 2 வேளை குளியல், முடிஞ்சா அளவான சாப்பாடு முக்கியம், நல்ல ட்ரெஸ்ஸு, பாதுகாத்துக்கணும். ஏன்னா தப உடம்பு தான் நமக்கு கொடுத்துருக்க, தபஸ் உடம்பு தான். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தப உடம்பு தான் இருக்குது. அதுக்குன்னே ஒரு எவன் தவம் பண்ணணும், எவன் தவம் பண்ணுனா ஈஸியாக ஜெயிக்க முடியும்னு இருக்குது, ஒரு கணக்கு இருக்குல்ல. அதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் வாங்கிறீங்க.
அதனால் சர்வாணி துவாராணி சம்யம், இந்த 9 இந்த ஐம்புலன்கள் ஞானேந்திரிய கர்மேந்திரியம் இருக்கு இல்லையா, அது முக்கியமாக இந்த ஞானேந்திரியம் இருக்கு இல்லையா, அந்த புலன்கள் எல்லாம் சம்யம் நன்றாக ஒடுக்கி மனோ நிறுத்தம், மனதை நிறுத்தி ஊர்தவகேன்னு வாயுநாசக, வாயுவோடு பிராணனோடு ஊர்தவ சகசிரார்த்தை நோக்கி மேல் நோக்கி வாயுநாசக, நேற்று சொன்னல குண்டலினி பிராணனோட ஊசி மாதிரி மேலே சுஷ்மனா நாடி வழியாக மேலே ஏறுதுன்னு சொன்னல, அதுபோல் சித்தானது மனதோட மனம் இது பாருங்க, இந்த ஜீவனுக்கு டெஃபரன்ஷன் கொடுத்தது பார்த்தீங்களா இந்த உபனிஷத்து, அற்புதமான உபனிஷத்து. அடியன் ரொம்ப நெகிழ்ந்து போகிறேன் இந்த உபனிஷத்தினுடைய கருத்துக்கள். வேறு எந்த உபனிஷத்தும் ஜீவனுக்கு இவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்கல, கொடுத்துருக்கு 1-2 கொடுத்துருக்கு. இதில் என்ன அர்த்தம், நான் சாரம் என்னென்னா, நீ இந்த உயிரை மனம்னு சொல்லலாம், புத்தின்னு சொல்லலாம், அகங்காரம்னு சொல்லலாம், சித்தம்னு சொல்லலாம், சித்துன்னு சொல்லலாம், 5 தத்துவமாக சொல்லலாம். அதை தான் அது வேறு விதமாக, அதுதான் அதுக்குள்ளே இருக்குது, அதை தான் வேறு விதமாக அது சொல்லுது. 3ம் கடைசியில் சொல்லுது பாருங்கள், இது ஒன்றுக்கு ஒன்று ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துல மனமாக இருக்குது, ஒரு இடத்துல புத்தியாக இருக்குது, ஒரு இடத்துல சித்தமாக இருக்குது. அவள் சூக்ஷ்ம உடம்பு தான் பிறக்குது இறக்குது, அது இது எல்லாம் ஒரு கண்டெய்னர், அது பேர் சித்தம். இந்த சித்தந்தான் அந்த பிராணன் வாகனமாக வச்சுக்கிட்டு அடுத்த உடம்பு தேடி பயணிக்குது. அடுத்த உடம்பு தேடி நீ கேட்குற உடம்புலாம் கொடுக்கப்படாது. உன்னுடைய சித்தத்தில் நீனே ஜாதகம் போட்டு வச்சுருக்க, உன் கலரு, உன்னுடைய ஹைட்டு, வெயிட்டு, உன்னுடைய குறிக்கோள் எல்லாம் பதிஞ்சு வச்சுருக்கப்பா. அதுதான் அதுக்கு தகுதியான தவம் இருந்துச்சுன்னா அந்த உடம்பு. இல்லைனா உன சித்தத்தில் எந்த ஜாதகத்தில் நீ போட்ட வடிவமைச்ச அந்த உடம்பு உங்களுக்கு கிடைக்கிது. இது கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சுங்க சைடில். இது மனோ நிறுத்தம் ஊர்தவகேன்னு மேல் நோக்கி வாயுனா பிராணனோட சக பிரணவேன்னு ஓங்காரத்தோட பிரணவ அனுசந்தான பூர்வகம், பிரணவத்தினுடைய அர்த்தம் அறிந்து அனுசந்தானம் பண்ணி, அனுசந்தானம்னா பொருள் அறிந்து, பிரணவத்தினுடைய பொருள் அறிந்து. பிரணவம் என்னது, அகர உகரம் அகரம் ஸ்வரம், மும்மூர்த்திகள், 3 லோகங்கள், 3 வேதங்கள், எல்லாம் 3 இருக்கிறது எல்லாம் இதுதான். 3 தேவதைகள், அதான் மும்மூர்த்திகள். அந்த அறிவோட பிரணவத்தை அனுசந்தானம் செய்து சனைகி, அழகான வார்த்தை வேதாந்திகளுடைய ஒரு லட்சணத்தில் சனைகி. சர்வஜ்யம் வேதாந்திகளுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, சர்வஜ்யம் சொல்லியிருக்கேன், ஒன்று தான் சொல்லியிருக்கேன். சனை பிரம்மாரந்திராதி, பிரம்மாந்திர மேலேயே 3 தொலை இருக்குது. மேலே தலையை நேர்கோட்டில் இப்படி இல்லை, பின்பக்கத்துலேருந்து முன்பக்கம் வரைக்கும் ஒரு கிடைமட்டமாக ஹரிசாண்டல் தானே சொல்லுவோம். அந்த ஹரிசாண்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு புள்ளி இருக்குது, நடுவில் ஒரு புள்ளி இருக்குது, பின்னாடி ஒரு புள்ளி இருக்குது. பின்னாடி இருக்கிறத சிவரந்திரம்னு பேர், நடுவில் இருக்கிறது தான் பிரம்மரந்திரம். புரியுதா? பிரம்மரந்திரம், பிரம்மாரந்திரம் தான் பிரம்மரந்திரமாக மாறி இருக்கு. புரியுதா? அந்த துளை வழியாக உள்ள வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மாரந்திர வரைக்கும் இந்த சித்தானது அந்த பிரம்மாரந்திர வழியாக இந்த ஜீவாத்மா இருக்கிறது. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் யோகிகளுக்கெல்லாம் இந்த நிலை தான். அதாவது ஞானிகளை தவிர பாக்கி எல்லாருக்கும் உடம்பு வரைக்கும் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. பல இடத்துல அது வலியுறுத்துது, பகவத்கீதையும் வலியுறுத்துது. அது வரைக்கும் நீங்கள் உங்கள் உடம்புக்குள்ளே தான் நீங்கள் உங்களை அறியலாம். நீங்கள் யோகியாக இருக்கலாம், ஆனந்த அடையலாம், பிரம்மத்தை அறிஞ்சிடலாம். ஆனால் அந்த இந்த நிலை இருக்குல்ல, பிரபஞ்ச நிலை, உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்குள்ளே இருக்குங்கிற ஒரு உணர்வு நிலை இருக்குல்ல, அந்த நிலை இந்த உடம்பை விட்டு வெளியில் வரணும், பிரம்மாரந்திரம் வழியாக வெளியில் வரணும். அதை சொல்லுது, இங்கே அழகாக சொல்லுது.
பிரம்மாந்திரயாதி பிரம்மாரந்திரத்தை தொட்டு அதிலிருந்து வினிர்கத்திய வெளியேறி ஷோ அகமிதி அது நான் தான். இப்போ சித்து சத்தாச்சு, சத்து இப்போ என்னவாச்சு பரம்பொருளாக அது பரமாத்மா ஆகணுங்குது. வார்த்தைகள் தான் எல்லாம் ஒன்று தான். உடம்பை விட்டு வெளியில் ஏறுறேன் அப்படின்னு சொல்லுது. ஆமாம், சர்வாத்ம பாவம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம சித்பாவமாக இருந்து சத்பாவமாக ஆகி நம்ம பிரம்மமாயிட்டோம். இப்போ எல்லா ஆத்மாவும் எங்குள்ளே இருக்குது அப்படிங்கிற உணர்வு வரணும்ல. அந்த உணர்வை தான் இங்கே பிரம்மாரந்திரத்தை விட்டு உடம்பை விட்டு வெளியேறுறது. வினிர்கத்திய ஷோ அகமிதி அது நானே என்ற மந்திரேன துவாதசாந்தி துவாதச நிலையில் 12 இன்ச்சு பிரம்மாரந்திரத்துலேருந்து 12 இன்ச்சு ஓரடி 2 இடத்துல அது புள்ளி வைக்குது. 12 இன்ச்சு ஒன்று, 16 இன்ச்சு ஒன்று. மந்திரேன துவாதசாந்த 12 இன்ச்சில் ஸ்தித அமர்ந்து இருக்கக்கூடிய பரமாத்மாவை ஏகீகிருத்திய. அப்போ எங்கே ஹிருதயத்தில் தியானம் பண்ணி ஜீவ ஈஸ்வர ஐக்கியமானாலும் சரி, புரோமத்தில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமானாலும் சரி, சகசிராரத்தில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமானாலும் சரி, இல்லை உடம்பை தாண்டி வெளியில் 12 இன்ச்சில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமானாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். உள்ள ஆனால் யோகி, வெளியில் ஆனால் ஞானி. ஞானி உலகத்தை அளக்கிறான், யோகி தன்னை அளக்கிறான். புரியுதா வித்தியாசம் புரியுதா ஞானிக்கும் யோகிக்கும்? ஏகீகிருத்தைய ஏகீகிருத்த ஒன்றாகி எங்கே 12 இன்ச்சில் உள்ள பரமாத்மாவோடு இந்த ஜீவனான சித்தானது ஒன்றாகி பஞ்ச உபச்சாரங்கள் தூபதீப நைவேத்தியம், நமஸ்காரம், பிரதட்சண நமஸ்காரம், பஞ்ச உபச்சாரைபி 5 உபச்சாரங்களை செய்து புனக சோ அகமிதி மந்திரேன மறுபடியும் அது நான் தான் அப்படிங்கிற மந்திரத்தோடு இது இப்போ அகம்பிரமாஸ்மி சோகம்னு சொல்லி அது நானாகிறதா? அந்த பாயிண்ட்டை தொட்டதுக்கப்புறம் அகம்பிரமாஸ்மின்னு நினைக்கிறது எது உத்தமம்? தொட்டாதான் நிரந்தரம். அகம்பிரமாஸ்மின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது செயற்கை. இப்போ உடம்பை விட்டு இவன் வெளியில் வந்துட்டான். அப்போ என்ன ஆச்சு இவனுக்கு? இப்போ அவன் தொட்டுட்டான்னு அர்த்தம். அகம்பிரமாஸ்மிலே தொட்டுட்டான்னு அர்த்தம். அப்போ தான் உடம்பை விட்டு அவன் வெளியில் வர முடியும். உடம்பை விட்டு வெளியில் வந்து 12 இன்ச்சில் ஒன்றாகிறான். ஒரு பாயிண்ட் இருக்கிறது தான் அவனுக்கு தெரியுது. 1 இன்ச்சில் ஒரு அடியில் ஏகீகிருத்த பஞ்சோபசார அபிய அங்கே 5 உபச்சாரங்களை செய்து புனக சோகமதி மந்திரேன மறுபடியும் சோகமதி பண்ணி ஷோடசாந்த இன்னும் ஒரு 4 இன்ச்சு கடந்து 16 இன்ச்சில் சித ஞானாத்மன ஏகீகிருத்தியாம் ஞான சரீரம் மாதிரி இங்கே பரமாத்மாவே அடைந்து ஒன்றாகி 16வது இஜ்ஜத்தில் 16வது ஞானாத்மன ஞானாத்மாவாக மாறுறாரு, ஞானமாக மாறுறாரு, உணர்வாக மாறுறாரு. எல்லாமே அதுதான் சர்வாத்ம பாவம். இப்போ உங்கள் உடம்பில் உணர்ச்சி சப்போஸ் கைக்கு போகலைன்னு வச்சுங்க, மூளையிலேருந்து உள்ள நரம்பு கனெக்ஷன் போகலைன்னா கையை நீங்கள் தூக்காது, கால் நடக்காது இல்லை. இப்போ உடம்பில் உள்ள எல்லா அங்கங்களும் நரம்பு மண்டலத்தினாலையும் நாடி மண்டலத்தினாலையும் ரத்தமும் பிராணசக்தியும் நிறைஞ்சிருக்கு இல்லையா? அது எங்கே போகலையோ அங்கே மறத்து போயிடுது. இதானே சயின்ஸு. இப்போ இந்த ஞான சரீரம் எடுக்கும்போது உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அறியக்கூடிய
அந்த உணர்வு நிலை ஒரு புள்ளி. புரியுதா? இது நம்ம இதில் இருக்குது. அதை தான் அறிவுன்னு சொன்னோம். சர்வஜ்ஞான முதல் நிலை சொன்னோம்ல, முதல் நிலை சொன்ன முதலும் முடிவும் அதே ஒன்று தான். முதல் நிலை அறிவு இருந்தால் தான் அன்பு அமைதி ஆனந்தம்லாம் நீ தொட முடியும். சொருப்பம் அறிவை சொல்லியாச்சு. இதை முதல்லையும் அதான் இருக்குது, இறுதியும் அதான் இருக்குது. கடைசியில் ஞானம்தான் நிர்குணமாக இருக்குது, வடிவம் இல்லாமல் கடைசியில் உணர்வாக இருக்குது. எல்லாம் நமக்குள்ளே இருக்கிற உணர்வு இப்போ தானே சொன்னோம். அந்த உணர்வே சர்வாத்ம பாவம். ஞான ஆத்மனாம் ஏகீகிருத்திய அந்த புள்ளியை தொட்டு அப்போ தெரியுதா யோகி நிலை என்ன, ஞானியினுடைய நிலை என்ன, பக்தனுடைய நிலை என்னன்னு. ஞானாத்மனை ஏகீகிருத்திய சம்யக் உபச்சார அந்த ஞான வடிவத்தை ஞானத்தை உபச்சாரம் செய்து பிராகிருத்த பூர்வ தேகம் பரித்தியஜ்ய. இங்கேருந்து ஒரு உடம்பு எடுத்துகிட்டு போணுச்சுல, ஸ்தூல உடம்பு இங்கே போய்டும், சூக்ஷ்ம உடம்புல தான் போகணும் அடுத்த சரீரத்துக்கு. இவர் ஞானியாக இருக்கிறதுனால இந்த லோகத்துக்கெல்லாம் போகிறார். அப்போ அந்த லோகத்துக்கு போனோம்னா இருக்கிற சரீரத்தை விட்டாகும். இப்போ எந்த இதில் ஜலசரீரம்னு சொல்லுவாங்க, வாயு சரீரம்னு சொல்லுவாங்க, பஞ்சபூத சரீரம் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. அப்புறம் தான் பிரணவ சரீரம், ஞான சரீரம், சுத்த சரீரம், சுத்த தேகம், ஞான தேகம், பிரணவ தேகம்லாம் இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. வள்ளலாரும் சொல்கிறார் அதை. அதுபோல் ஞான ஆத்மனம் ஏகீகிருத்திய ஞானாத்மாவோட ஒன்றான பிறகு பிராகிருத்த முன்னாடி செய்யப்பட்ட பூர்வ தேகம் பரித்தியச்ச எடுத்துகிட்டு போன உடம்பு அது வரைக்கும் போடுந்த உடம்பை விட்டுடுகிறான். புரக கல்பித்தமய. இது பெரிய மந்திரம். 62 மிகப்பெரிய மந்திரம். 4 2 4 6 8 10 12 14 16 18 18 18 20 மந்திரத்துக்கு சமம். ஒரே மந்திரம், பெரிய மந்திரமாக இருக்குது. அதில் நீங்கள் இந்த பூர்வ தேகம் பரித்தியஜ்ய வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நாளைக்கு 62வது மற்ற பார்ட் இன்னும் 2 4 6 8 10 12 மந்திரம் இருக்குது. ஒரே மந்திரம் தான். அதில் 8 பார்த்துட்டோம், 20ல் 8 பார்த்துட்டோம், 12 இருக்குது. நாளைக்கு அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல்